ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேக் வீடியோ தான். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம மைதாவோ கோதுமையோ ராகியோ இதுவும் சேர்க்காத ஒரு கேக். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், 20 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ, நான் இன்றைக்கி 7 இன்ச்சஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸில் கேக் செய்ய போகிறீங்களோ இல்லை எவ்வளோ பெருசில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 உடச்சி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடர் பண்ணியாச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா ஸ்வீட்டு, அதனால் நான் வெறும் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுவே இனஃபாக இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்க்கல, நார்மல் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப்பு. ஒரே டைமில் சேர்க்காமல் 3 டைமில், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தேவைப்படும்னு சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் வேட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் செய்ய போகிற டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லை நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் தடவிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தடவிருக்கேன். நல்லா எல்லா சைட்லையும் தடவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மைதாவோ இல்லை கோதுமையோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைட்லேயும். இதை விட அது இன்னும் ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரை இதில் போட்டுடலாம். லெவல் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூனோ வச்சு கரெக்டாக சரிசமமாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் டேப் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆயிரும். இப்போ கடாயை நான் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ப்ரீ ஹீட் பண்ணி. இப்போ 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா போதும், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் சென்டரில் தான் செக் பண்ணணும், சைடில் பண்ணக்கூடாது. சைடு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேகும், அதனால் சென்டரில் செக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ராஸ்டிங்க்கு நான் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் லேயர் எதுவும் போட போகிறதில்ல, ஜஸ்ட்டு மேலே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். சென்டர் லேயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. சுகர் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாஃப்ட் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அது ஸ்டிஃப்னஸ் அப்படியே நிற்கும். நம்ம அப்படி பாத்திரத்தை தலைகளாக கமுத்துனா கூட விழாது. அதுதான் ஸ்டிஃப் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஓரியோ பிஸ்கெட்ஸில் க்ரம் பண்ணோம்ல, அதை 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மேலே எல்லா சைட்லையும் இருக்க மாதிரி பரப்பி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பட் எம்மியான ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணாமல் கூட சாப்பிட்லாம், பட் இதுவே ரொம்பவே ஈஸியானது, அதனால தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். மேலே பிஸ்கட் க்ரம்ஸு அதை நல்லா தூவி விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் செரிஸ் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன் நான். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு. செம்ம சாஃப்டாக இருந்தது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.